வேகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 24 இன்றைய சிந்தனை தலைப்பு கற்பனைகள் மலரும் விதம். கற்பனைனா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்னதாக மனதால் எண்ணுகிறோம். இப்படி 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 நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன மாதிரி என்று நாம் எண்ணுகிறோமே, அந்த எண்ணம் தான், அதைத்தான் கற்பனைங்கிறாங்க. இது கனவு காண்றதும்பாங்க, பகல் கனவும்பாங்க. இந்த கனவு மட்டும் கண்டால் பத்தாது, கற்பனையாக அது வேணும் இது வேணும்னா மட்டும் பத்தாது. அதுக்குரிய செயல் மலரணும்னா அந்த எண்ணத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அது பார்த்தோம்னா இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறார் பாருங்க, அகண்டாகாரமாக மனம் விரிந்து சமுதாய நல நோக்கில், பிறர் நல நோக்கத்தில் எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் அதை செயல்படுத்தக்கூடிய வலுவு கிடைக்குதுன்னா அது காரணம் பிரபஞ்ச சக்தி. அதோடு இணைஞ்சிக்கும். அந்த முறையில் நம்ம எண்ணி பழகணும். நமக்கு பார்த்திங்கன்னா பூசல நாயனார்னு ஒரு கதையை நாயன்மார்கள் இதில் சொல்லுவாங்க. இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு ஒரு ராஜா, அரசர் ஒரு கோயில் கட்ட நினச்சார். இன்னின்ன மாதிரி அமைஞ்சிருக்கணும், இது எதிர்காலத்தில் இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு மக்கள் வந்து வணங்குவதற்குரிய இடமாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் நினச்சார். இதுதான் கற்பனை. அதே போல் செயல்படுத்தவும் ஆரம்பித்தார். மண்ணை கொண்டாந்தாங்க, கல்லை கொண்டாந்தாங்க, கொண்டு வந்து போட்டு பெரிய கோயிலை கட்டி முடித்தாச்சு. இப்போ கடவுள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு, கோயிலை திறப்பு விழா பண்ணுறதுக்கு. அப்போது கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. இப்போ கடவுள் சொல்கிறாரு, ஏப்பா நான் ஏற்கனவே பூசல நாயனாருக்கு இதே தேதியில் அவர் ஒரு கோயிலை கட்டியிருக்காரு, அந்த கோயிலை திறக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டதுனால அந்த தேதியில் உன் கோயிலை திறக்கிறதுக்கு நான் வர முடியாது அப்படின்ட்டாரான். அப்போ ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளை விட பெரிய ஆளா, சிவபெருமானே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த ஊர், சிவபெருமான் சொன்ன ஊர், அங்கே போய் கேட்கலாம், அந்த கோயில் எப்பேற்கொண்ட கோயில், நம்ம கோயிலை விட பெரிய அற்புதமாக இருக்கா அப்படின்ட்டு அங்கே போனாராம். அங்கே போனாக்க ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்க, எங்கே இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்களா சிவபெருமானுக்கு கோயில்? அப்படி ஒன்றும் இல்லைங்களே. சரி, இங்கே எப்படி பூசலர் நாயனார்னு ஒருத்தர் இருக்காரப்பா, பூசலர்னு ஒருத்தர் இருக்கார். ஆமாம்மா இருக்கார். அவராண்ட போகிறார். நீங்கள் எந்த இடத்துல கோயில் கட்டியிருக்கீங்க சிவபெருமானுக்கு? நான் என் மனதால் கட்டியிருக்கேன் நான். இப்போது அந்த கற்பனைங்கிறது எப்படி பாருங்கள், இங்கே பூசல நாயனார் கற்பனையில் இப்படி 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 அமையணும்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் செயல்படுத்தினது அந்த ராஜா. இதை உணர்த்துவதற்கு தான் அதை ஒரு நிகழ்வாகவே நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்னு சொல்லுவாங்க. எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம். ஆனால் அது அழுத்தம் கிடைக்கணும். ஒரு கை தட்டினா ஓசையிடுமா, 10 கை தட்டினா ஓசையிடுமா? 10 பேர் சேர்ந்து ஒரு எண்ணத்தை எண்ணும்போது தான் அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த எண்ணத்துக்கு வலு அதிகமாகும். அதுபோல் பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு நிற்கக்கூடியவர்கள் வந்து எப்போவும் சுயநலமாக தன்னலமாக நினைக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு விரிஞ்சு நின்று பிறர் நல நோக்கிலையும் சமுதாய நல நோக்கிலையும் எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு பிரபஞ்ச சக்தியே எத்தனையோ பேருடைய வாழ்ந்து மறைந்தவர்களின் அனுபவ பதிவுகள் பிரபஞ்ச காந்தத்தில் இருக்கனால அதெல்லாம் இதில் இணைஞ்சிக்கிட்டு சீக்கிரமாக செயலூக்கமாகும். அதுக்கு ஒரு முன்னோடியாகத்தான் நம்முடைய குருமகான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தவம் முடிஞ்ச உடனே வாழ்க்கை முதல்ல உங்களை வாழ்த்தி கொள்ளுங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, சும்மா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம், ஓங்கி வாழ்வேன் அப்படி கிடையாது. உங்கள் உருவத்தை நீங்கள் நினைக்கணும். எந்த நேரத்தில் உங்கள் உருவத்தை நீங்கள் நினச்சாலும் ஒரு மதிப்போட மரியாதையோடு, எப்படி ஒரு பெரியவங்கள மற்றவங்கள மதிப்போட மரியாதையோடு நினைக்கிறீங்களோ அதுபோல் உங்கள் உருவமும் உங்களுக்கு நினைவுக்கு வரணும் பார். ஆனால் பிஃபோர் மனவளக்கலை தியான பயிற்சி, குண்டலினி யோக பயிற்சிக்கு முன்னாடி நம்ம உருவத்தை நம்மளால் முழுசாக நினைக்கவே முடியாது.
இன்றைக்கும் யார் வேணாலும் அதை செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா, நம்ம முகத்தை மட்டும்தான் பார்த்து பார்த்து பழகியிருப்போம். முழு உடலும் நமக்கு நினைவுக்கு வராது. அப்படியே முகத்தை மட்டும் பார்த்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம முழு உருவத்தையும் அப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த உடல் பற்றிலிருந்து மனிதன் விடுபடுவான். அடுத்து பார்த்தோம்னா வாழ்க்கை துணை, மற்ற பிள்ளைக ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தும் போது முழு உருவத்தையும் நினச்சி வாழ்க வளமுடன்னு வாழ்த்துங்க, சங்கல்பத்தோடு வாழ்த்துங்க. இதெல்லாம் நமக்கு குருமகான் சொல்லி கொடுத்துருக்காரு. இது போல தான் புலவர் தியாகராசனாருக்கு பெரிய மணலியில் மணிமண்டபம் கட்டினாங்க. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் முதற்கொண்டு அத்தனை பேர்களும் அங்கே வந்தது ஒரு பெரிய விழாவாக நடத்தி அந்த மணிமண்டபம் திறப்பு விழா நடந்தது. அதன் பிறகு அங்கே கிராமிய சேவை திட்டமும் நடந்தது. அந்த கிராமிய சேவை திட்டம் முடிவு பெறும்போது மணிமண்டபத்தினுடைய ஆண்டு விழா நடக்குது. அப்போ நம்முடைய வேதலோக அறநிலையத்தினுடைய தற்போதைய மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய டிஆர் முரளிதரன், அப்போ அவர் ஒரு சங்கல்பம், எல்லாரும் கண்களை மூடி இந்த இடத்துல ஒரு அறிவு திருக்கோயில் வர்றதாக மானசீகமாக எண்ணிக்கொள்ளுங்கள்னார். அந்த எண்ணம் அதுதான் எல்லாரும் கூட்டு எண்ணத்துக்கு வலு அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளாரையே அங்கே ஒரு அறிவு திருக்கோயில் உருவாயிருச்சு. இதுபோல் நம்ம மனம் ஒன்றி செய்யணும்னாக்கா எதையோ நினச்சிக்கிட்டு எதையோன்னு அது கற்பனையாக நம்ம எத்தனையோ விஷயங்களை நினைக்கலாம். ஆனால் அந்த உண்மையாக, மேன்மையாக, நேர்மையாக, இயற்கைக்கு ஒத்ததாக, அது சமுதாய நலநோக்கத்தோடு எண்ணக்கூடிய கற்பனைகள் எல்லாமே அது கற்பனையாக போகாது. அது நிச்சயமாக ஒரு செயலூக்கத்துக்கு வந்து சேரும். அதனால தான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்களே கனவு காணுங்கள். அந்த கனவுங்கிறது கற்பனை தான். அந்த கனவு காணுங்கள்னால் கனவோடு விட்டுறல, அந்த கனவை செயலாக்கணும். அந்த கனவு உங்களை தூங்க விடக்கூடாது. திரும்ப 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 அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இதை செய்யணும் செயலோக்கமாகும். அதுபோல் தான் நாமளும் இங்கே வேதலோக அறநிலையத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இங்கே ஒரு தியான மண்டபம் பிரமிடு வடிவில் வரணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அறங்காவலர்கள்லாம் முடிவு பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருக்கோம். வெறும் வேதலோக அறநிலையத்தினுடைய தியான மண்டபம் விரைவில் பிரமிடு வடிவில் தியான மண்டபமாக செயல்படணும் அப்படின்னு மாரியம்மா சொல்ல, மற்றவங்க எதையோ நினச்சிட்டு இருந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல அந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ளக்ஸில் இந்த மாதிரி வரணும்னு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கிறதாக கற்பனை பண்ணணும், நினைக்கணும். அப்படி நினச்சோம்னா தான் வரும். ஏன்னா அதைத்தான் மழை வாழ்த்து அப்படின்னு சொல்லும்போது கூட மகரிஷி என்ன சொல்கிறார், மழை நல்லா பெய்யுது, ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியிற மாதிரி நினச்சிக்கங்க. அதுதான் அப்படி நினைக்க அந்த வளம் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நாம் ஒன்றை நினச்சிக்கிட்டு எதையோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னம்னாக்கா அதில் பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகள் வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், மனம் எங்கேயோ ஓடி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அந்த கற்பனைகள்னு சொல்கிறது எதிர்காலத்தில் இன்னது நடக்கணும், இப்படி வரணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிறத இயற்கையை ஒட்டி சமுதாய நலனுக்கு ஏற்ப அதையெல்லாம் நம்ம நினச்சோம்னா பலரும் சேர்ந்து ஒன்று கூடி நினைக்கும்போது நிச்சயமாக அது செயலோக்கமாகும். இதே நான் உத்தியோகம் பார்க்குற காலத்தில் பழனியில் அவ்வளவு வறட்சியாகி போய் ரொம்ப தண்ணிக்கே கஷ்டமான ஒரு நிலை. அப்போ தான் நான் ஆரம்ப பயிற்சியாளராகவும் இருக்கேன். அப்போது ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி இந்த மழை வாழ்த்துங்கிறத அடித்தோம். அதில் அடிச்சுட்டு அது கீழே புட் நோட்டில் போடுறோம். அந்த மாதிரி இது எல்லாம் ஏரி குளம் கிணறு எல்லாம் நிறைஞ்சு வழியிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சாயந்தரம் ஒரு 6 மணியிலேருந்து ஒரு 15 நிமிஷம் அங்கங்கே தெரு முச்சந்திலையோ இல்லை நல்ல தண்ணி குழா மேடைகளில் எல்லோரும் கூடி அந்த தெரு ஜனங்களாக உட்காந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி பில் கலெக்டர் மூலமாக கொடுத்து விட்டு எல்லோரும் சொன்னாங்க. பார்த்தோம்னா அன்றைக்கி சாயந்தரமே மழை வந்துருச்சு. அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ வலுவு இருக்குது. அதனால் தனி மனிதராக இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தனக்கும் மற்றவர்களுக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் உடலுக்கும் உயிர் உணர்ச்சிக்கும் இனிமை பயப்பதாக
அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களாக நாம உருவாக்கி கொண்டிருக்கணும். அதுதான் தெய்வீகத்தன்மைங்கிறது. அதைத்தான் மனவளக்கலையில் மகிழ்ச்சி நமக்கு உள்ளதை உணர்தல், நல்லதையே எண்ணுதல், அல்லவைகளை தவிர்த்தல் என்ற முறையில் நமக்கு எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு பயிற்சி திட்டமாகவே ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி, இந்த சிந்தனையை மேலும் மேலும் இன்றைய நாள் முழுவதுமே இந்த கற்பனைகளில் நம்ம எதெல்லாம் நல்லதாக அந்த சமுதாயத்தில் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம பிரபஞ்ச காந்தத்தில் பரவ விடுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.